இன்னைக்கு நம்ம கூட 2025ல அப்டேட் ஆன மாருதி சுசுகி Brezza VXi வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த 2025ல LXi அண்ட் VXi வேரியன்ட்ல இருந்தே ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸை மாருதி சுசுகி ஸ்டாண்டர்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் VXi வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 9.74 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ஸோ அண்டர் 10 lakhs பட்ஜெட்டில் இந்த மாருதி சுசுகி Brezzaவோட VXi வேரியன்ட் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட ட்ரைவ் பண்ண மக்களோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாருதி சுசுகி Brezza VXi வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SM மாருதி அரினாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம கூட இருக்கிறது ரெட் கலர் தான். இது வந்து சிங்கிள் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் தான் வரும். அண்ட் ஆல்சோ இந்த VXi வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கிடைக்கும். LXi வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட இந்த Brezza வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த VXi வேரியண்ட்டில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. கீழே ஃபாக் லேம்ப் இந்த வேரியண்ட் கிடைக்காது. பட் ஆனால் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். கீழே பம்பர் போர்ஷன்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்துட்டு சிமிலர் தான். அதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரோம் லைனிங்லாம் தெரியும் அந்த கிரில் கிட்ட. ஸோ ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிரே கலரில் இந்த கிரில் போர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்க்குறதுக்கு டீசென்டான லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். டாப் அண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் பேரலில் LED ஹெட்லாம்ப் செட்டப் வரும். இதில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து பார்க்குறப்போ காரோட டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. சேம் sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு கிடைக்கும். 198 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் அந்த பாடி கிளாடிங் எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக அந்த Brezzaல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த குவார்டர் பேனல் அதாவது அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு sub 4 மீட்டர் கார் மாதிரியே தெரியாது. கொஞ்சம் லாங்கான கார், ஒரு கிரெட்டா செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கார் மாதிரி இருக்கும். பட் இது வந்து sub 4 மீட்டரில் வர ஒரு கார் தான். டயர் சைஸ்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டுக்கு 215/60 16 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு 16 இன்ச் தான் கிடைக்கும். அதில் வந்து அலாய் வீல் கொடுப்பாங்க. அதாவது ZXi வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு அலாய் வீல் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் ரெண்டு வீலுக்கு மட்டும் தான் டிஸ்க் வரும். ரியர் வீல்ஸ்க்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. பாடி கலர்டு ஓஆர்எம்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆல்சோ ரிட்ராக்டுமே நம்ம உள்ளேருந்தே பண்ணிக்கலாம். பாடி கலர் டோர் ஹேண்ட்ஸ் வந்துருது. இந்த வேரியண்ட்டுக்கு ரூஃப் ரைல்ஸ் கிடைக்காது. ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. 48 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த VXi வேரியண்ட்டுக்கு 17.80 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கிடைக்காது. ZXi அண்ட் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ அது வந்து பவருமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது நான் இன்ஜின் பற்றி பேசுகிறப்போ சொல்கிறேன். ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு 19.80 km/லிட்டர் சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி இல்லாதனால மைலேஜ் மட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அண்ட் ஆல்சோ பவர்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ரியர் ரேங்க்லேருந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல Brezza அப்படிங்கிற ஒரு பேஜிங் நல்ல ஒரு க்ரோமில் கொடுத்துருக்காங்க. போல்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வேரியண்ட்லேயே டிஃபாகர் வந்துடுது. ஆனால் வாஷர் ஹைப்பர் மட்டும் கிடையாது. ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் LEDயில் கொடுத்துருக்காங்க. பாடியோட இன்டெகிரேட் பண்ண மாதிரி ஸ்பாயிலருமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது டியூல் டோன் கிடையாது. ZXi வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டியூல் டோன் கிடைக்கும். LED டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர் இந்த காரில் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. 328 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியண்ட்டில் பார்சல் ட்ரே கிடையாது. ஆனால் நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் 215/60 16 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே தான், ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்பவே தாராளமாக இருக்குது. அப்பேச்சரும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாகவே இருக்குது. குளோபல் என்கேப்லையுமே இதுக்கு முன்னாடி இருந்த Brezzaவே வந்துட்டு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு. ஸோ இந்த Brezzaவுமே கண்டிப்பாக குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ Brezzaவோட ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ Brezza அப்படின்னு பார்க்குறப்போ ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். டோர் பேட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக்குமே பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. ஆனால் ஃபுல்லி பிளாக் கலர் தான். அந்த டோர் ஹேண்டில் கூட ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் வைக்கலாம். 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடும். நீங்கள் டாப் அண்ட் ZXi அண்ட் ZXi ப்ளஸ் வேரியண்ட் எடுக்கிறப்போ 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் கிடைக்கும். இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே கிளைம் பண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ். உள்ளே வந்தப்புறம் லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் ஓகே தான். ஸோ எனக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்லேயே ரியர் AC வெண்ட்டுமே இப்போ நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டு சைடுமே வந்துடுது. அதில் ஒரு க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது.
3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். கேபின் கொஞ்சம் வைடு தான், அதனால் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீட்டுக்கு 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ ஃபங்க்ஷனுமே வந்துடுது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் கோட் ஹுக்கான ஹேங்கர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹேண்டிலுமே வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுமே இந்த VXi வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. 6 ஏர் பேக்ஸ் இப்போ அந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ இதுதான் இந்த VXi வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே நமக்கு டச் ஸ்க்ரீன்லாம் வந்துடுது. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் போய்ட்டு பார்ப்போம். ஓவராலாக ரியா சீட் ஸ்பேஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிளாஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. ஆனால் எல்லாமே பிளாக் கலர் தீம் தான். நீங்கள் டாப் எண்ட்லாம் எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வரும். இதில் வந்துட்டு அது கிடையாது. எக்ரெஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ரெஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த கார் ஆனில் இருக்குது. எஸ், இது அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 100 bhp அண்ட் 137 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே நீங்கள் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமோட இருந்துச்சுன்னா 103 bhp அண்ட் 139 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு ZXi அண்ட் ZXi Plus வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த பவர் ஃபிகர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த VXi அண்ட் ஆல்சோ LXi வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 PS அண்ட் 137 Nm ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்ஜின் பே வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 2 லிட்டர் இன்ஜின் கூட இதை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வேறு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட் ஸோ நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஒரு மாருதி கார் மாதிரியே இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம மாருதி சுசுகி கார்ஸில் பார்க்குறது தான். 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங், சைல்ட் லாக் அண்ட் ஆல்சோ ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ட்வீட்டருக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்வீட்டர்ஸ் கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துடுது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், குஷனிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி மாருதி சுசுகியோட சீட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பிரெஸாவோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ அதுதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் வீல்லேயே அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. மியூட்டுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் எல்லாமே வந்துடுது. கால் அட்டன் டிக்ளைனுமே எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டியரிங்லேருந்தே பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் மொபைலுமே கனெக்ட் பண்ணிட்டு கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மேட் பிளாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. க்ரோம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்டரில் சைட்லேயுமே சின்னதாக ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்துடுது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. வாவ், ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. சவுண்ட் பெருசாக உள்ளே கேட்கவே இல்லை. சென்டரில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் டிஜிட்டலில் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்துடுது. லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இது மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரிப்பே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் பி அண்ட் ஆல்சோ ஓடோமீட்டர் இது வந்துடுது. ஃபியூல் மீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது. டைம் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருந்தாலுமே நிறைய டீட்டெயில்ஸை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது, பட் ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா இதில் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. பட் கேமராவில் அது பெருசாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் உங்களுக்கு டிம்மாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது பேர் ஐஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக தான் இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பேர்டு டிவைஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மியூட்டுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு டச் வந்துடுது. வால்யூம் எல்லாமே டச் தான். டச் கண்ட்ரோல்ஸ் தான் நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேணாம்னா நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா பெசல்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் டாப் அண்ட் எடுக்கிறப்போ 9 inch டச் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். டேஷ்போர்டோட டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ZXi Plus வேரியண்ட் எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட், ஒரு பல்ப் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி கீழே வரைக்கும் இந்த கியர் லிவர் வரைக்கும் வருது. ஒரு 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட், 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வருது. டாப் எண்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வரும். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது.
இதில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது போல் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRBM இல்லை, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். க்ளோ பாக்ஸ் ஸோ ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. இதுலேயுமே கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது, அதுவுமே நீங்கள் டாப் அண்ட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக அந்த கேபினோட அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாருதி சுசுகியோட பிரெஸாவில். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ABCBD வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். இந்த ஃபீச்சர் எல்லாமே இப்போ வந்து பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் VXi வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் 11.72 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த VXi வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாரண்டி அதெல்லாமே சிமிலர் தான், 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ மைலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் இந்த வேரியண்ட் எடுத்திங்கன்னா 100 bhp and 137 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேரியண்ட்டோட மைலேஜ் 17.80 km/L. LXi அண்ட் ஆல்சோ VXi ரெண்டு வேரியண்ட்டுக்குமே இதே பவர் ஃபிகர்ஸ் அண்ட் ஆல்சோ இதே மைலேஜ் தான் உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவே CNG ஆப்ஷன்லையுமே இந்த பிரெஸா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25.51 km/kg ஆஃப் CNGக்கு மைலேஜ் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான ஒரு கார் தான். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்க கார்னா அது வந்து இந்த மாருதி சுசுகி பிரெஸா மட்டும்தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வேறு எந்த கார் எடுத்தீங்கனாலுமே 4 சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் 1.2 லிட்டர் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. இந்த காரில் மட்டும்தான் 1.5 லிட்டர் இன்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த பிரெஸாக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி பிரெஸா VXi வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிரெஸா பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.